நம்ம சேனலில் தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு வயதான மேஸ்திரி வேலையிலிருந்து ஓய்வு பெற விரும்பினார். இனியாவது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்பது அந்த மேஸ்திரியின் திட்டம். முதலாளியின் கான்ட்ராக்டரிடம் இந்த முடிவை அவர் சொல்ல, தனது நீண்டகால ஊழியர் ஓய்வு பெறுவதில் அந்த கான்ட்ராக்டருக்கு லேசான வருத்தம் கூட. சில வினாடிகள் யோசித்தார் அந்த முதலாளி. எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார் அந்த முதலாளி. இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி முடித்து கொடுப்பீர்களா என்று பணிவோடு கேட்டார் முதலாளி. மேஸ்திரி அதற்கு சம்மதித்து பணியை தொடங்கிவிட்டார். அவரால் முழு ஈடுபாடோடு அந்த பணியில் கவனம் செலுத்த முடியவில்லை. அந்த மேஸ்திரிக்கு ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தி ஏதோ ஒரு வடிவமைப்பில் ஏனோ தானோவென்று ஒரு வீடு கட்டி கொடுத்தார் அந்த மேஸ்திரி. வேலையிலிருந்து ஓய்வு பெறப்போகிறோம், இனி இந்த வீட்டை ஒழுங்காக கட்டினால் மட்டும் என்ன கிடைத்துவிடப் போகிறது என்கிற அலட்சியம் மனபாங்கும் கூட அந்த மேஸ்திரிக்கு. வேலையெல்லாம் முழுமையாக முடிந்த பிறகு அந்த வீட்டை பார்வையிட வந்தார் முதலாளி. வாசலே வரவேற்ற மேஸ்திரியிடம் சந்தோஷமாக அந்த வீட்டு சாவியை எடுத்து நீட்டினார் அந்த முதலாளி. இந்தாருங்கள், இந்த வீடு உங்களுக்கான என் அன்பு பரிசு. எங்கள் நிறுவனத்தில் இத்தனை நாள் வேலை செய்ததற்கான வெகுமதி என்றார் அந்த முதலாளி. மேஸ்திரிக்கு முகத்தில் ஈயாடவில்லை. அட கடவுளே என்று ரொம்ப மனதார திகைச்சு போய்விட்டார். என்ன குடும்பம் இது? இந்த வீடு எனக்கு தான் கிடைக்கப் போகிறது என்று தெரிந்திருந்தால் இன்னும் மூளையை கசக்கி எப்படி எல்லாமே டிசைனாக கட்டியிருப்பேனே. இருப்பதிலே உயர்தரமான பொருட்களை பயன்படுத்தியிருப்பேனே. இப்படி அநியாயமாக ஏமாந்து போய்விட்டனே என்று மனதுக்குள் ஏகமாக புழுங்கினார் அந்த மேஸ்திரி. நமக்கான வாழ்க்கையை நாம் தான் நிர்ணயிக்கிறோம் என்பதை அறியாமல் கூட பல சந்தர்ப்பங்களில் நம் திறமையில் மிகவும் கொஞ்சம் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. பிறகு அப்படி உருவாக்கப்பட்ட வாழ்க்கையே நாம் வாழ வேண்டிய சூழல் வரும்போது அதிர்ச்சியடைகிறோம். நம் வாழ்க்கை என்னும் வீட்டுக்கு நாம் தான் மேஸ்திரி. ஒவ்வொரு நாளும் ஒரு சுவர் எழுப்புகிறோம், ஆணி அடிக்கிறோம், ஜன்னல் பொருத்துகிறோம். ஒவ்வொரு அடியுமே உன்னதமாக வைப்போம். எந்த அடி திருப்பு முனையாக தரும் என்பது யாருக்கு தெரியும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.